வேலை செய்யலாம் அவ்வளோ சாமானியமாக பிரச்சனை கிடையாது. இது வரைச்சி ஒரு 2 மாதம் ஆச்சுங்க. 2 மாதத்துல இது மாதிரி ஒரு மழையை பெஞ்சு இது மாதிரி நாசி ஆக்கிடுது. நாங்கள் வச்ச முதலே எடுக்க முடியாது பழகுது. விவசாயத்தில் நிறையா லாபம் கிடைக்கும், அது பண்ணும் இது பண்ணுன்னு நினைக்கிறாங்க. இந்த பயிர் வச்சாக்கா லாபம் கிடச்சிடும்னு நினைக்கிறோம். அப்புறம் அடுத்த பயிரும் பார்க்கும்போது இது மாதிரி மாறி மாறி எங்களை வீணாக நாசி பண்ணுது. எங்களுக்கு என்ன சலுகை என்ன இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியல. விவசாயமே பண்ணலாமா விட்டுடலாமான்னு இருக்குது. மனசே வரல. எந்த லாபகரமும் இல்லாத இந்த செடியே பழுத்து போச்சு. இந்த பகலாக அந்த தண்ணியில் வடிகட்டுறோம், ஒன்றும் வடிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது மாதிரி இந்த மானம் இந்த அளவுக்கு மழை பெஞ்சு வீணாக ஆக்குது. நாங்கள் எதையுமே எப்பயுமே பண்ண முடியல. கூலி வேலையே செய்யலாம் பழகுது. அது மாதிரி செய்யும்போது நமக்கு பிரச்சனையே இல்லை. இது வச்ச முதல்ல வச்சுட்டு நாங்கள் கடங்காரனுக்கு பதில் சொல்ல முடியல. இதை உளுந்து அறுத்து தரேன், நெல் அறுத்து தரேன்ற மாதிரி இருக்குது. கடைசியில் வீணாகுது. எப்படிங்க விவசாயம் பண்ணி என்னங்க பண்ணுறது? மனசு ரொம்ப நோவுதுங்க. இது 2 நாள் மழை தண்ணி நின்று சுத்தமாக செடியே இது பழுப்பு கலராக ஆகிப்போச்சு பாருங்க. என்ன பண்ணுறது? ஒன்றும் ரொம்ப மனசு ஏற்றுக்கலை. எல்லாம் இருந்த காய் பூராவே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபங்கஸ் ஆயிடுச்சு, பூர்ணம்பூத்த மாதிரி ஆகிப்போச்சு. அது எல்லாமே போயிடுச்சு. இல்லை செடியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா மஞ்சளாக ஆகிப்போச்சு. விவசாயத்தில் நாங்கள் எப்படி முன்னேறது? எங்களுக்கு என்ன தான் பண்ண முடியும்? உளுந்து செடி தான் இதுவே இந்த தண்ணியை இன்னும் ஒரு நாள் நின்றுனா செடி எல்லாமே சுத்தமாக அவுட் ஆகிடும், செத்துரும். சுத்தமாக செத்துரும். அதுக்கே எல்லாமே வடி வாய்க்கால் தான் பிடிச்சி விட்றோம். பிடிச்சி விட்டாலும் அந்த அளவு தண்ணி இழுக்காது. அதிக மழைன்றதுனால மேலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த தண்ணி ஃபுல்லும் காஞ்சாதான் இந்த உளுந்து கொஞ்சம் மாறி வரும். இல்லைன்னா அது கூட எல்லாமே வாஷ் அவுட் ஆகிடும், எல்லாமே இறந்துடும், செடி பூராவே இறந்துடும். அதுக்கப்புறம் ஒன்றுமே இதில் கிடைக்காது. இந்த பயிரிட்டது நஷ்டம் தான். இதுக்கு செலவு பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 இது வரைக்கும் செலவு பண்ணியிருப்பாங்க. 15,000 20க்கு மேலே 20 மேலே 20 நிறைய 3,000, ஓட்டனத்து 4,000, 2 மருந்து 4,000 8,000, 2 மூட்டை மருந்து போட்ட மருந்து. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணிங்கன்னா இதில் ஒன்றுமே கிடைக்காது. இதனால தான் விவசாயிங்க வீணாகிறதுக்கு காரணமே. அதாவது இயற்கை என்னுடைய இடர்பாடும் எங்களுக்கு ரொம்பவும் ஒரு சில இடத்துல பூச்சி தொல்லை ஒரு பாத்தீங்கன்னாக்கா இது தொல்லை ஒரு பாதி. ஆமா, அளவுக்கு மீறி மழை பெஞ்சு ரொம்ப வீணாகி போச்சுங்க. என்ன பண்றது? நாங்க எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையா இருக்குது. விவசாயத்தை எப்படி தான் பண்றதுன்னே ஒன்றும் புரியல. ஆனால் எல்லாமே நினைப்பாங்க, எல்லாம் மானியம் வருது அது வருது, எல்லாம் விவசாயிங்களுக்கு தான் அதிகமாக தராங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் எதுலையும் எட்டாது. எதுவுமே ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் கை கொடுக்காது விவசாயத்துக்கு. இது 3,000 6,000 2,000 அடிப்பு கூலி. 2,000 அடிப்பு கூலி ஆச்சா. வேற 3,000. அப்புறம் 2 மூட்டை மருந்து. களை 40 ஆள் களை, ஒரு ஆளுக்கு 150 ரூபா. அது 6,000. இப்படியே நேர் கணக்கு. இதுக்கே எங்க உழைப்புலாம் கிடையாது. நம்ம உழைப்பே இது எப்பயுமே சேர்க்கறதே கிடையாது. நம்ம உழைப்பு வந்தாலும் பார்த்துக்க வேண்டாம், வரலனாலும் பார்த்துக்க வேண்டாம். அதை செயல்படுறதே கிடையாது. இது நம்ம எப்பயுமே நம்ம உழைப்பெல்லாம் கணக்கு பண்ணோம்னா நம்ம வேலையை செய்ய தேவையில்ல. இந்த மரத்துலேருந்து தனி பாசத்துலேருந்து கூலி ஆளுனா இன்னும் எதுவுமே பண்ண முடியாது. இது நாங்கள் எல்லாத்தையும் தாக்கு பிடிச்சி இதை செய்ய தொட்டு ஏதோ ஒரு இது உள்ள இருக்குது.